இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை அறுவடையிலேருந்து பார்க்கலாங்க. அப்படியே சூப்பராக வந்து இந்த சிறுகீரை எல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி சிறுகீரை வந்து நம்ம எடுத்துருவோம். நான் வந்து காலையில் எடுக்கிறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியேன்னு மண் நல்லா பொது பொதுன்னு இருக்க. நாங்கள் சாயங்காலம் தான் வந்து தண்ணி விடுறேன்னா, அதனால் காலையில் எடுக்கிறப்ப மண் நல்லா ஈரமாக இருக்கிறதுக்கு கீரை அப்படியே பொது பொதுன்னு வருது. இதை நம்ம வந்து இப்படி வேரோடையே எடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. நம்ம ஒடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் கீரை வந்து சூப்பராக வரும். இதுக்கு அடுத்து வர அந்த சின்ன கீரை எல்லாமே நான் ஒடிச்சு காட்டுறேன் பாருங்களேன். அது பக்கத்துலேருந்து நல்லா தளைஞ்சு வரும். இந்த சிறுகீரையை நம்ம பொரியல் அது போக வந்து நம்ம பருப்போட கடையெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த கீரை இலையை வந்து ஒரு பூச்சி சாப்பிடுங்க. அது என்னன்னு தெரியல. அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதும் தெரியல. யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ஒரு சில பக்கம் வந்து நான் க்ரோ பேக்கில் போட்டிருந்த ஒரு பேக்கே ஃபுல்லாக வந்து அந்த பூச்சி வந்து இலையை ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுச்சு. நல்ல வேளை இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து எதுவும் வரல. க்ரோ பேக்கில் இருந்த ஒரு பேக் மட்டுமே வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சுங்க. இலையே இல்லை, வெறும் குச்சி மட்டும்தான் நீட்டிகிட்டு இருந்தது. ஆனால் இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வந்து கிடைக்கல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு கட்டு கீரையாட்ட கிடச்சிருக்குதுங்க. இன்னும் இந்த குட்டியாக இருக்கிறதெல்லாம் விட்டோம்னா இன்னும் ஒரு 4 நாளில் இதெல்லாம் பெருசாகிரும். அடுத்து இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்படியே கையோடு நம்ம கழுவி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அப்படியே நம்ம சமையல் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த வேரில் தான் நிறைய மண். பாருங்க, கீரை கழுவியாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கீரையெல்லாம் பாருங்களேன், பறித்ததுமே வாடிடுது. ஆனால் மார்க்கெட்டில் வர கீரையெல்லாம் எப்படி தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுன்னு தான் தெரியல. அடுத்து செங்கீரை பாருங்கள், அதையும் கொஞ்சம் எடுத்துடலாம். நல்லா இது ஏற்கனவே 2 தடவை எடுத்த கீரை சூப்பராக வந்திருக்கு. இதை எடுத்துருவோம். போன தடவை திரும்ப வந்து நமக்கு இந்த விதை கிடைக்கலைங்க. இந்த தடவை தான் இப்போ மறுபடியும் அக்கா ஊருக்கு போயிருந்தப்போ கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து இது ஒரு பேக் நிறைய ஃபுல்லாக வந்து இந்த ரத்த செங்கீரை தான் போடலான்ட்ருக்கேன். இது வந்து செங்கீரையிலே ஒரு பச்சை, இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை கலந்து வர கீரை இது. இதுக்கு எடுத்தது தான் வந்து ரத்த செங்கீரைங்கிறது. ஃபுல்லாக வந்து ரெட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் க்ரீன் கலந்து வரும். இது வந்து செங்கீரையில் பச்சை. இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒரு கலவையே இது ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு தான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு பாவக்காய் பாருங்கள். பாவக்காய் என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு காய் நிறைய காய்ச்சிட்ருக்குது. ஒன்று நல்லா நீளமாக வேறு இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடிக்கடி என்ன பாவக்காய் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. ஆனாலும் வந்து கொடியில் நிறைய காய் இருக்கிறதுனால யாருக்காவது 2 கொடுத்துட்றது நான். மேலே பாருங்களே, பாவக்காயோட சுரக்காய் எவ்வளோ சூப்பராக தொங்கிட்டு இருக்குதுன்னு. நிறைய பிஞ்சு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. எனக்கு இந்த தடவை சுரக்காய்க்கு பஞ்சமே இல்லை. இந்த சுரக்காய் இப்போ நிறைய குட்டி குட்டியாக மறுபடியும் பிஞ்சு வந்துட்டுருக்கு. இது போக 2 சைடு வந்து நட்டு வேறு விட்டுருக்குறீங்க. ஏன்னா சுரக்காய் வந்து அதிகமாக நாங்கள் சேர்த்திட்டு இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லது சுரக்காய். அதனால வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரெகுலராக எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.